Hello guys, welcome to Summer TNPC. இன்னைக்கு நாம என்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th இயல் 6 ஓகேங்களா. இயல் 6 தான் வந்து பார்க்க போறோங்க. லெசன் 6 ஓகேங்களா. இந்த மெட்டீரியல்ஸ் அதாவது நிறைய பேர் வந்து ரொட்டீனா நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதாவது இன்னும் வந்து குரூப் 4 2024 உடைய எக்ஸாமுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 90 டேஸ் ஓகேங்களா. கிட்டத்தட்ட எல்லாம் அது இதுன்னு சொல்லிட்டு கழிச்சு போக ஒரு 90 டேஸ் தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து படிச்சாகணும் ஓகேங்களா. அதுல என்னுடைய பெஸ்ட் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஓகேங்களா. இது வந்து 6th to 12th ஓகேங்களா. புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. அதுவும் புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா நிறைய பேர் மெட்டீரியல்ஸ் இல்லாமலே நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. ஸோ 6th to 12th நீங்க வந்து தமிழுக்கு வந்து வேற ஆப்ஷனே தேவையில்லை, இது ஒன்னே வந்து போதும் ஓகேங்களா. இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாவே வந்து இருக்கு. ஸோ இது வந்து 199 மட்டும் தான் ஓகேங்களா. தமிழ் மெட்டீரியல்ஸ் 199 மட்டும்தான் ஓகேங்களா. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் 8610606550 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் சாம்பிள் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்டாலே நாங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் நிறைய பேர் வந்து அர்ஜென்ட்டாக நிறைய நம்ம வந்து லைன் பை லைன் கொஷின்ஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு ரொம்ப ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ 13 லெசன்ஸ்க்கு தான் வந்து லைன் பை லைன் கொஷின்ஸ். இதுவே வந்து கிட்டத்தட்ட 2000 பக்கம் வந்திருக்கு ஓகேங்களா. 1915 கொஷின்ஸ் வந்து இருக்கு. இதுல நிறைய கொஷின்ஸ் வந்து ஒரே கொஷின்ல ஆப்ஷன்ஸ் அதாவது சிமிலரா ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வந்து கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால நிறைய வந்து கொஷின்ஸ் வந்து இதில் இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னாலே அதாவது உங்களுக்கு தமிழ் மட்டும் போதுன்னா ஜஸ்ட் 199. உங்களுக்கு ஜிகேவும் வேணும், ஜிகே மட்டும் வேணும் அப்படின்னா ஜிகேக்கு 200 rupees ஓகேங்களா. இது வந்து ஈச் கொஷினுக்கு 15 rupees சார்ஜ் பண்ணாவே வந்து 200 தான் வருது ஓகேங்களா. அது இல்லாமல் அதாவது இந்த கொஷின் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக என்ன இருக்குன்னா மைண்ட் மேப் வித் ஷார்ட்கட்ஸ் ஓகேங்களா. இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுக்கடுத்து காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம், அதாவது இந்த மாதிரி 10 டாபிக்ஸ் இருக்குல்ல, இதனுடைய ஷார்ட் நோட்ஸ் வித் மைண்ட் மேப் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து 200 rupees ஓகேங்களா. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டும் வேணும்னாலே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்று வேணும் எனக்கு வந்து ஜிகே லைன் பை லைன் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னாலே வாங்கிக்கலாம். அதுவும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வித் ஆன்சரோட ஒரு பிடிஎஃப் கொடுப்போம், அது இல்லாமல் வித்தவுட் ஆன்சரோட ஒரு பிடிஎஃப் ஓகேங்களா. இப்போ நீங்கள் இந்த லெசனை படிச்சுட்டு நீங்கள் வித்தவுட் ஆன்சரில் கொஷின் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு எது எதெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து படிச்சுட்டு வரலாம். ஒருவேளை ஆன்சர் தெரியாதது கூட நீங்கள் வந்து வித் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வித் ஆன்சர் பிடிஎஃப் வந்து நீங்கள் ரெஃபருக்கு வச்சுக்கலாம் ஓகேங்களா. கண்டிப்பாக இது வந்து 100% சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இது வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. வாங்க லெசனுக்கு போகலாம். இப்போ நம்ம லெசன் 6 தான் வந்து பார்க்க போகிறோங்க, கலைவண்ணம். இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள், அடுத்து கீரை பாத்தியும் குதிரையும், அடுத்தது பார்த்தீங்கன்னா பேசும் ஓவியங்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் ஒளிர் இடங்கள், அடுத்தது சாலை விதிகள் ஓகேங்களா. இந்த டாபிக்ஸ் எல்லாமே தான் பார்க்க போறோங்க. ஒரு வேண்டுகோள் ஓகேங்களா. கலைப்படைப்பில் இடம்பெற வேண்டியவை எதுனா, கலைப்படைப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அதுல எது எது ரொம்ப அதிகமா இருக்கணும் அப்படின்னா அழகியலும் மானுடமும் ஓகேங்களா. ஒரு வேண்டுகோள் எனும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தேனரசன் எழுதிய பெய்து பழகிய மேகம் ஓகேங்களா. பெய்து பழகிய மேகம் அப்படின்ற நூல்ல இருந்து தான் இந்த கவிதை தொகுப்பை வந்து எடுத்திருக்காங்க. இது யார் எழுதுறதுன்னா தேனரசன். தேனரசன் அப்படின்றவங்க யாருன்னா ஒரு தமிழ் ஆசிரியர் ஓகேங்களா. இவர் எழுதின இதழ்கள்லாம் பார்த்தீங்கன்னா வானம்பாடி, குயில், தேன்றல், இதெல்லாம் வந்து இந்த இதழ்கள்லாம் எழுதியிருக்காங்க. சமுதாய சிக்கல்களை வந்து எல்லல் சுவையோடு வெளிப்படுத்தியவர். எல்லல் அப்படின்னா கொஞ்சம் நயமா ஓகேங்களா வெளிப்படுத்தியவர் யாருன்னா தேனரசன். தேனரசன் அதாவது தேன் மாதிரி எதுவும் வந்து கஷ்டம் இல்லாம சமுதாய சிக்கல்கள் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நயமா சொல்லியிருக்காரு ஓகேங்களா. இவருடைய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண் வாசனை, வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், இது எல்லாமே வந்து இவங்களுடைய நூல்கள் ஓகேங்களா. இவருடைய கருத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உழைப்பவனின் சிலையில் வியர்வை நெடி வீச வேண்டும், அதாவது உழைப்பவனுடைய சிலையில் வியர்வை நெடி வீச வேண்டும்,
உழவனின் உருவத்தில் மண் வாசம் இருக்க வேண்டும். தாய்மையின் சித்திரத்தில் கரிசன பாச உணர்வு இருக்க வேண்டும். மழலையின் சித்திரத்தில் பால் மனம் கமல வேண்டும். அனைத்து கலைப்படைப்பிலும் இருக்க வேண்டியது மானோட அடையாளம். அதாவது உழைப்பவனுடைய சிலையில என்ன இருக்கணுமா, வியர்வை நெடி வீசணுமா. உழவனுடைய உருவத்துல மண் வாசம் இருக்க வேணுமா. தாய்மையோட சித்திரத்துல வந்து கரிசன பாச உணர்வு வந்து இருக்கணுமா. மழலையினுடைய சித்திரத்துல பால் மனம் வந்து கமலணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வர சொல்லும் பொருளும் பாத்தீங்கன்னா, வனப்புனா அழகு, நெடினா நாற்றம், பிரம்மாக்கள் அப்படின்னா, பிரம்மா நம்ம உங்களை படிச்சது யாரு, இந்த பிரம்மன் தான் அப்படின்னு சொல்றாங்களா. ஸோ படைப்பாளர்கள். பூரிப்பு அப்படின்றது மகிழ்ச்சி. ஓகேங்களா. இதுல வந்து பெருசா ஒன்றும் இல்லை. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேனரசன் எழுதிய இதழ்கள் பாத்தீங்கன்னா வானம்பாடி, குயில், தென்றல். இவருடைய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண் வாசனை, வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். ஓகேங்களா. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சொல்லும் பொருள்ல வனப்புனா அழகு, நெடினா நாற்றம், பிரம்மாக்கள்னா படைப்பாளர்கள், பூரிப்புனா மகிழ்ச்சி. ஓகேங்களா. கீரை பாத்தியும் குதிரையும் ஒரே பாடல்ல இரு பொருள் தோன்றும்படி பாடுவதுதான் வந்து இரட்டோர மொழிதல். ஓகேங்களா. இரட்டோர மொழிதலினுடைய வேறு பேர் என்ன, ஸ்லேடை. கீரை பாத்தியும் குதிரையும் ஒப்பிட்டு பாடியவர் என்ன, காலமேக புலவர். அதாவது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டோர மொழிதல் அப்படின்னாவே காலமேக புலவர் வந்து மேக்சிமம் வருவார். ஓகேங்களா. இதுல வந்து கீரை பாத்தியும் குதிரையே வந்து ஒப்பிட்டவர் யாருன்னா காலமேக புலவர் தான். காலமேக புலவரோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா வரதன். ஓகேங்களா. இவர் வந்து காலமேக புலவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட காரணம் என்னன்னா, மழை பொழிவது போல விரைந்து கவிதை பாடியதுனால. ஓகேங்களா. மழை எப்படி டக்குன்ட்டு பெய்யுமோ அந்த மாதிரி விரைந்து பாடுறதுனால இவர் வந்து காலமேக புலவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இவருடைய நூல்கள் பாத்தீங்கன்னா திருவானைக்காமுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து காலமேக புலவருடைய நூல்கள். திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமாடல். காலமேக புலவரனுடைய பாடல்கள் இடம்பெற்ற நூல் பாத்தீங்கன்னா தனிப்பாடல் திருட்டுல வந்து அதிகமா இடம்பெற்றிருக்கு. வன்கீரை அப்படின்னா என்னன்னா வளமான கீரைன்னு சொல்றாங்க. பரி அப்படின்றது குதிரை. இது நமக்கு நல்லாவே தெரியும். கால் என்னும் சொல்லின் இரு பொருட்கள் என்னன்னா, வாய்க்கால் ஒண்ணு, இன்னொன்னு குதிரையினுடைய கால் இங்க வந்து கொடுத்திருக்காங்க இரட்டோர மொழிதல்ல. வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் என்னும் வரிகளில் இடம்பெறுபவை என்ன, கீரை பாத்தியும் குதிரையும். வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் இதுல எதை சொல்றாங்கன்னா கீரை பாத்தியும் குதிரையும் சொல்லப்படுது. ஓகேங்களா. இதுல என்னன்னா கீரை பாத்தி பத்தியும் குதிரையும் வந்து இருபொருள் தோன்றும்படி வந்து பாடியிருக்காரு யாருன்னா காலமேக புலவர். காலமேக புலவரோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா வரதன். இவருடைய நூல்கள் பாத்தீங்கன்னா திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமண்டல். இது எல்லாமே. வன்கீரை அப்படின்னா வளமான கீரை, பரி அப்படின்றது குதிரை. அடுத்த டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா பேசும் ஓவியங்கள். பேசும் ஓவியங்கள் ஆயக்கலைகள் 64. ஆயக்கலை எவ்வளோ, 64. கருத்தை நுட்பமாக புரிய வைக்க உதவுவது எதுனா ஓவியம் தான். மனிதன் முதலில் வரைந்தது என்ன அப்படின்னா குகை ஓவியம். மனிதன் ஓவியம் வரைய தொடங்கியதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்திகளை தெரிவிக்கிறதுக்காக அது வந்து ஓவியமா வரைஞ்சி வைப்பாங்க. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படுபவை எதுனா மண் மற்றும் கல் துகள்கள் தான் வந்து அதை வச்சுதான் வண்ணம் தீட்டுவாங்க. சுவர் ஓவியங்களுக்கு புகழ்பெற்ற இடம்னு பாத்தீங்கன்னா சித்தன்ன வாசல் ஓவியங்களை தான் சொல்லுவாங்க. சுவர் ஓவியங்கள் ஏராளமாக இருக்கும் கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில். நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரனுடைய வாழ்க்கை நிகழ்வு வரையப்பட்டுள்ள இடம் எதுனா தஞ்சை பெரிய கோயில தான் வந்து சுந்தரருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை வந்து கரெக்டா வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஓவியம் வரையப்படும் துணியினுடைய பெயர்கள் என்னென்னு சொல்லுவாங்கன்னா எலினி, திரைச்சீலை, கிளி, படாம். இது எல்லாமே வந்து ஓவியம் வரைய பயன்படுற அந்த துணிகளை சொல்லுவாங்க. குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ள நூல். அதாவது குணமாலை எதுல வருவாங்க, சீவக சிந்தாமணியில. அவங்க வந்து யானையை கண்டு பயப்படுவாங்க இல்லையா, அந்த இன்சிடென்ட் வந்து எதுல சொல்லப்படுது அப்படின்னா சீவக சிந்தாமணியில. குணமாலையை துணியில் வரைந்தவன் யாருன்னா சீவகன். துணி ஓவியங்களில் இக்கால பெயர் என்னன்னா கலம்காரி ஓவியம். அதாவது அந்த காலத்துல துணி ஓவியத்தை இப்ப என்னன்னு சொல்றாங்க, கலம்காரி ஓவியம்னு சொல்றாங்க. இந்த கலம்காரி ஓவியங்கள் எங்கெங்க வரையப்படுறாங்கன்னா தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் வரையப்படுது. ஓகேங்களா. இதுல பாருங்க 2 பாடல் கொடுத்திருக்காங்க. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் நெடுநல் வாடை. இதுவே புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று கூறும் நூல் மணிமேகலை. அதாவது கடுப்ப புனைவில் அப்படின்ட்டு முடிஞ்சதுன்னா நெடுநல் வாடை. அதாவது வாடை, நெடுநல் வாடை அப்படின்னா ரொம்ப வாடை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. ஓகேங்களா. அப்படி கடுப்ப அப்படின்னு வந்தா வாடைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
புறம்போந்தன்னா மணிமேகலை, புறம்போந்தன்ன, அதாவது மணிமேகலை வந்து போ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று கூறும் நூல் மணிமேகலை. ஓலைச்சுவடி ஓவியங்களில் வரையப்படுபவை இதிகாசம் மற்றும் புராண காட்சிகள். ஓகேங்களா. ஓலைச்சுவடி ஓவியங்கள்ல வரப்படுறது எதுனா இதிகாசம் மற்றும் புராண காட்சிகள். ஓலைச்சுவடி ஓவியங்கள் எங்கெங்க இருக்குன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துலதான் வந்து பழைய கால ஓலைச்சுவடிகள் எல்லாமே வந்து அங்கதான் அதிகமா இருக்கு. மன்னர் ஆணைகளும் அரசு ஆவணங்களும் செப்பேடுகளில் பொறித்து வைக்கப்படும். ஓகேங்களா. மன்னர் ஆணை இப்ப வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர்லாம் வருதுல்ல, இப்ப எப்படி பேப்பர்லாம் இது பண்ணுவாங்க. ஆனா அந்த டைம்ல வந்து எப்படி இது பண்ணிருவாங்கன்னா மன்னர்களுடைய ஆணைகளும் அரசு ஆவணங்களும் வந்து செப்பேடுகள் வந்து பொறிச்சு வச்சிருக்காங்க. செப்பேடுகளில் வரையப்பட்டவை எது எது அப்படின்னா நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள், இது எல்லாமே வந்து வரைஞ்சிருக்காங்க. ஓவியங்களை பற்றி அறிந்தோர் அறியாதோருக்கு கூறினர் என்னும் செய்தி, அதாவது ஓவியம் எப்படி வரையணும் அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க வந்து தெரியாதவங்களுக்கும் சொன்னாங்க அப்படின்ற செய்தி வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா பரிபாடல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. இன்னும் பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்று கூறும் நூல் பரிபாடல். தந்த ஓவியங்கள் காணப்படும் மாநிலம்னு பாத்தீங்கன்னா கேரளால. ஓகேங்களா. தந்த ஓவியங்கள். கண்ணாடிகளில் வரையப்படுபவை இயற்கை காட்சிகளும் பல வகை உருவங்களும். கண்ணாடி ஓவியர்கள் மிகுதியாக வாழும் இடம் எதுனா தஞ்சாவூர்ல தான். காகித ஓவியங்களில் வரைய பயன்படுபவை எதுனா கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம், இது எல்லாமே காகித ஓவியத்துல வரையப்படுறாங்க. அரசியல் கருத்துக்களை விளக்க பயன்படுபவை எதுனா கருத்துப்பட ஓவியங்கள். இப்ப நியூஸ் பேப்பர்ல நீங்க வந்து பாத்திருப்பீங்க, கருத்துப்பட ஓவியங்கள் வந்து அரசியல் கருத்துக்களை விமர்சனம் பண்ற மாதிரி இருக்கும். கருத்துப்பட ஓவியங்களை தமிழில் அறிமுகப்படுத்துவது யாருன்னா பாரதியார் தான். கருத்துப்பட ஓவியத்தினுடைய வேறு வடிவம் என்னன்னா கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் வரைவது கேலி சித்திரம். ஓவியக்கலையின் மிக புதுமையான வடிவம் எதுனா நவீன ஓவியம்னு சொல்றாங்க. பார்வையாளர்களினுடைய மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் அமைவது நவீன ஓவியம். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கலை மரபுகளை இணைத்து வரைந்தவர் யாருன்னா ராஜா ரவிவர்மா. ஓகேங்களா. ஐரோப்பிய கலை நுணுக்கத்தோட இந்திய கலை மரபுகளை வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி வரைந்தவர் யாரு? ராஜா ரவிவர்மா. நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்படுபவை எதுனா ராஜா ரவிவர்மாவோட ஓவியங்களை தான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையில் முன்னோடிகளில் ஒருவர் யாருன்னா கொண்டைய ராஜா. ஓகேங்களா. நாட்காட்டி ஓவியங்களுடைய வேறு பேர் என்னன்னா பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுல பாருங்க, ஓவியத்தினுடைய வேறு பெயர், ஓவியரினுடைய வேறு பெயர், ஓவிய கூடத்தின், அதாவது ஓவியத்துக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு, இதே ஓவியம் வரைகிறாங்க இல்லையா அவருக்கு வந்து என்னென்ன பேர்கள்லாம் இருக்கு. அடுத்து ஓவிய கூடம்னு இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் என்னென்ன பேர்லாம் இருக்கு. ஓவியத்துக்கு என்னென்ன பேர் பார்த்தீங்கன்னா ஓவுன்னு சொல்லுவாங்க, ஓவம்னு சொல்லுவாங்க, சித்திரம்னு சொல்லுவாங்க, படம் சொல்லுவாங்க, படாம்னு சொல்லுவாங்க, வட்டிகை செய்தின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஓவியத்துக்கு. ஓகேங்களா. இதே ஓவியருக்கு வந்து கண்ணூல் வினைஞர், ஓவிய புலவர், ஓவு மாக்கள், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர், இது எல்லாமே வந்து ஓவியருக்கு. இதே ஓவிய கூடத்துக்குன்னு பாத்தீங்கன்னா எழுதலில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை, இது எல்லாமே வந்து ஓவிய கூடம். இது பாருங்க, இன்னொரு டைம் வந்து பார்க்கலாம். பேசும் ஓவியங்கள், அதாவது எந்தெந்த வகையான ஓவியங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. ஆனா கருத்தை வந்து நுட்பமா நமக்கு வந்து புரிய வைக்கிறது எதுனா ஓவியம் தான். ஓகேங்களா. மொத மனிதன் வந்து எங்க வந்து மொத வரைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா குகை ஓவியத்தை தான் வந்து சொல்றாங்க. அந்த குகை ஓவியத்துக்கு வண்ணம் தீட்டதுக்கு எதை யூஸ் பண்ணாங்க? மண்ணையும் கல் துகள்களையும். ஓகேங்களா. இந்த ஓவியங்கள் எதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க? செய்திகளை வந்து இன்னொருத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ வந்து அந்த டிராயிங்கை வந்து வரைஞ்சிட்டு போறாங்க, ஓ இதெல்லாம் நடந்திருக்குன்னு பின்னாடி வரவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா. சுவரோவியங்கள்லாம் அதிகமா அதாவது புகழ்பெற்ற இடம்னு பார்த்தீங்கன்னா சித்தன்ன வாசல். இது அதிகமா இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் தான். தஞ்சை பெரிய கோயில் வந்து யாருடைய வாழ்க்கை வந்து நிகழ்வு வரைபடமாக வரைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சுந்தரோடைய வாழ்க்கை வரைபடத்து தான். ஓவியமுடைய துணியினுடைய பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைபடுற அந்த துணி இருக்கு இல்லையா அதனுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா எழிலி, திரைச்சீலை, கிளி, படாம், இது எல்லாமே சொல்லுவாங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா துணி, அந்த துணி ஓவியங்கள்லாம் இருக்குல்ல, அது இந்த காலத்தில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கலம்காரி ஓவியம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எங்கெங்கெல்லாம் ஃபேமஸாக இருக்குன்னா தமிழகத்திலும் ஆந்திராலையும் தான் இருக்குது. இதை பற்றின நெடுநல்வாடையும் மணிமேகலையும் என்ன பாடல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னா நெடுநல்வாடை, இதே புறமோந்தன்ன அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது வந்து மணிமேகலை. ஓகேங்களா. ஓலைச்சுவடிகள்லாம் அதிகமாக எங்கே இருக்குன்னா தஞ்சை சரஸ்வதி மஹாலில் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேலி சித்திரத்தை வந்து கொண்டு வந்தவர் யாருன்னா பாரதியார் தான். ஸோ அதுக்கப்புறம் அதை தாண்டி இப்போ வந்து நவீன ஓவியங்கள்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி இதனுடைய வேறு பெயர்கள், ஓவியரினுடைய வேறு பெயர், ஓவிய கூடத்தினுடைய வேறு பெயர்கள், ஓகேங்களா, இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து இதுல பொருந்தாதது எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவு, ஓவம், கிளவி, வல்லோன், அடுத்தது படாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு எது வந்து பொருந்தாது அப்படின்னா கிளவி வல்லோன் தான். ஏன்னா ஓவு, ஓவம், படம் இது எல்லாமே வந்து ஓவியத்தினுடைய வேறு பெயர். இதுல எது டிஃப்ரெண்டா இருக்கு, கிளவி வல்லோன்றது ஓவியருடைய வேறு பெயர். அந்த மாதிரி தான் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் ஒளிர் இளங்கல். ஓகேங்களா. தமிழ் எங்கெங்கெல்லாம் ஒழிச்சது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறாங்க. இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களில் ஒன்று எதுனா தஞ்சை சரஸ்வதி மஹால். நம்ம லாஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம் ஓலைச்சுவடிகள் எல்லாமே அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தொன்மையான நூலகத்தில் ஒன்று தஞ்சை சரஸ்வதி மஹால் தான். எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிபி 1122 இயங்கி வருது. சரஸ்வதி மஹால் நூலகத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு சுவடிகள், இசைக்கருவிகள், சிற்பங்கள் இது எல்லாமே வந்து இருக்கு. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1981 தான். ஓகேங்களா. தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய பரப்பளவு எவ்வளவுனா 1000 ஏக்கர். ஓகேங்களா. அதுல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அதுல அதனுடைய கட்டிட அமைப்பு எப்படி இருக்குன்னா தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நீங்க கூகுள் மேப்ல போட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும். ஓகேங்களா. கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள 5 புலங்கள் பார்த்தீங்கன்னா கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்த்தமிழ் புலம், மொழி புலம், அறிவியல் புலம். எத்தனை புலங்கள்? 5. மொத்தம் எத்தனை துறைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 துறைகள் வந்து இருக்கு. ஓகேங்களா. சித்த மருத்துவத்துறை மூலம் மக்களுக்கு தொண்டு செய்யும் பல்கலைக்கழகம் என்னன்னா தமிழ் பல்கலைக்கழகம் தான். இந்திய ஆட்சிப்பணி பணியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சி அளிப்பதும் அங்கதான் தஞ்சாவூர்ல தான் அளிக்கிறாங்க. சென்னை ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ? 1942. ஊவேசா நூலகத்துல வந்து எவ்வளவு ஓலைச்சுவடிகள் இருக்குன்னா 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் வந்து இருக்கு. இவ்வளவு நூல்கள் வந்து இருக்கு. சென்னை கீழ்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கிபி 1869. அதாவது இங்க பாருங்க டாபிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ் ஒளிர் இளங்கல். அப்போ அந்த புக்ஸ் எல்லாம் எங்க அதிகமா ஸ்டோர் ஆயிருக்கு? நூலகங்கள்ல தான். அதனாலதான் ஒவ்வொரு நூலகமும் பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. தஞ்சை சரஸ்வதி மஹால் தான் வந்து ரொம்ப ரொம்ப தொன்மையானது. அது வந்து 1122 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தை வந்து கொண்டு வந்தாங்க 1981. அது 1000 ஏக்கர்ல இருக்கும். அங்க இருக்கிற கட்டிடமைப்பு எப்படி இருக்கும்? தமிழ்நாடு அப்படின்ற ஷேப்ல தான் வந்து இருக்கும். இதுல வந்து 5 புலங்கள் இருக்கு. கலை, சுவடி, வளர்ப்புலம், வளர்த்தமிழ், மொழி புலம், அறிவியல் புலம். மொத்தம் எத்தனை துறை? 25 இருக்கு. ஓகேங்களா. அடுத்து சென்னை ஊவேசா வந்து 1942 கொண்டு வந்திருப்பாங்க. 2128 ஓலைச்சுவடிகள், 2941 தமிழ் நூல்களும் வந்து இருக்கும். அடுத்து சென்னை கீழ்திசை நூலகம்னு பாத்தீங்கன்னா 1869 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த கீழ்திசை நூலகம் வந்து எங்க இருக்குன்னா அண்ணா நூற்றாண்டினுடைய நூலகத்தினோட 7ஆம் தளத்துல வந்து இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து கன்னிமாரா நூலகம் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? 1896. தமிழ்நாட்டினுடைய மைய நூலகம் எதுனா கன்னிமாரான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து இந்திய நாட்டினுடைய களஞ்சிய நூலகங்கள்ல ஒன்றுதான் வந்து கன்னிமாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதை வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு நூல்கள் இருக்குன்னா 6 லட்சத்துக்கும் அதிகமான நூல்கள் வந்து இங்க வந்து காணப்படுது. எவ்வளவு? 6 லட்சத்துக்கும் அதிகமா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வெளியிடப்படும் நூல்கள், இதழ்களின் பிரதிகள் பாதுகாக்கப்படும் இடமும் வந்து கன்னிமாரா தானா. ஓகேங்களா. இந்தியாவில வெளியிட நூலா இருக்கட்டும், இதழ்களா இருக்கட்டும், எல்லாத்தினுடைய பிரதிகளும் எங்க பாதுகாக்கப்படுது? கன்னிமாரால. மறைமலை அடிகள் நூலகம் செயல்படும் இடம் எது அப்படின்னா கன்னிமாரா நூலகத்தினுடைய 3ஆம் தளத்துல வந்து இருக்கு. சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் கட்டப்பட்ட காலம் வந்து 1973 76 வரைக்கும். வள்ளுவர் கோட்டம் வந்து திருவாரூர் தேர் வடிவில் வந்து அமைஞ்சிருக்கு. வள்ளுவர் கோட்டத்தினுடைய அடிப்பகுதி எவ்வளவுனா 25 அடி, நீளம் வந்து 25 அடி. அதாவது நீளமும் 25 அடி, அகலமும் 25 அடி, அடிப்பகுதி 25. ஓகேங்களா. வள்ளுவர் கோட்டத்தினுடைய தேரின் உயரம் வந்து 128 அடி. வள்ளுவர் கோட்டத்தின் வள்ளுவர் சிலை உள்ள இடத்தின் வடிவம் வந்து எண்கோண வடிவமா இருக்கு. வள்ளுவர் கோட்டத்தில் குறட்பாக்கள் வந்து பொறிக்கப்பட்டுள்ள முறை அப்படின்னா
அறத்துப்பால் குரல்கள் வந்து கருநீர பளிங்குகள்லையும், பொருட்பால் குரல்கள் வந்து வெந்நீர பளிங்குகள்லையும், காமத்துப்பால் குரல்கள் வந்து செந்நீர பளிங்குகள்லையும் இந்த மாதிரி தான் வந்து பொறிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வள்ளுவர் சிலை கடல் நீர் மட்டத்திலிருந்து 30 அடி உயர பாறை மீது வந்து இருக்கு. வள்ளுவர் சிலை பணி தொடங்கிய ஆண்டு வந்து 1990. ஆனா திறந்து வைக்கப்பட்ட நாள் வந்து 2000 ஜனவரி முதல் நாள் 1/1/2000. அதாவது 10 வருஷம் எடுத்திருக்காங்க. வள்ளுவருடைய சிலையின் உயரம் எவ்வளோ? 133 அடி. பீடம் வந்து எவ்வளோ? 38 அடி. அதாவது அறத்துப்பால் அதிகார எண்ணிக்கை இருக்கு இல்லையா அது. வள்ளுவர் சிலையினுடைய உயரம் வந்து 95. அதாவது பொருட்பாலும் இன்பத்துப்பால், அதாவது பொருட்பால் எவ்வளோ? 70, இன்பத்துப்பால் எவ்வளோ? 25. ஸோ மொத்தம் 95 அதிகாரங்கள் கூட்டு எண்ணிக்கை. வள்ளுவர் சிலை அமைக்க பயன்படுத்தப்பட்ட கற்களின் எடை வந்து 3 டன் முதல் 8 டன் வரைக்குமா. வள்ளுவர் சிலைக்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் வந்து 3681. மதுரையில் உலக தமிழ்ச்சங்கம் உள்ள இடம் தல்லாக்குளம். உலக தமிழ்ச்சங்கம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1981. மதுரையில் 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டும் 1981. உலக தமிழ் சங்கம் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு வந்து 2016. சங்கத்தமிழ் காட்சி கூடம் இருக்கும் இடம் உலக தமிழ் சங்கம். தருமைக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி இடம்பெற்றுள்ள இடம் வந்து தமிழ்ச்சங்க காட்சி கூடம் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது எது? பூம்புகார். பூம்புகார் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாளையம் சிலப்பதிகாரம் தான். பூம்புகாரனுடைய இரு பகுதிகள் பார்த்தீங்கன்னா மருவூர் பாக்கம், பட்டினப்பாக்கம். பூம்புகாரில் சிற்பக்கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1973. எழிநிலை மாடமும் கண்ணகி வரலாற்றை விளக்கும் 49 சிற்பங்களும் உள்ள இடம் வந்து பூம்புகார் தான். பூம்புகார் கலைக்கூடத்திற்கு அருகில் அமைந்துள்ள எதுனா இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம். நெடுங்கல் மன்றத்தில் 8 சிறிய கற்றூன்களும் 8 சிறிய மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டா இருக்குது. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து கொஞ்சம் உன்னிப்பா நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா. இதுல வந்து வள்ளுவர் கோட்டை வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வரைக்கும் நம்ம 2 டைம் பார்த்துட்டோம். ஸோ வள்ளுவர் கோட்டைனுடைய அடிப்பகுதி 25 அடி, நீளம் வந்து 25 அடி, அகலம் அதே அடி. ஓகேங்களா. அதே மாதிரி உயரம் வந்து எவ்வளோ? 128 அடியில வந்து இருக்கு. இதுல வந்து வள்ளுவர் சிலை எப்படி இருக்கும்? எண்கோண வடிவத்துல வந்து வச்சிருப்பாங்களாம். குறப்பாக்கள் வந்து அறத்துப்பால் வந்து கருநீர பளிங்குக்கல், அதே வந்து பொருட்பால் வந்து வெந்நீர பளிங்குக்கல், காமத்துப்பால் வந்து செந்நீர பளிங்குக்கல்ல தான் பொறிச்சு வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் இருக்கு இல்லையா வள்ளுவர் சிலை, அவருடைய இது வந்து எப்படி இருக்குன்னா 30 அடி உயர பாறை மீது அந்த பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து 30 அடி உயரத்துல வந்து இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1990. எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 2000 ஜனவரி 1ஆம் தேதி. வள்ளுவர் சிலையினுடைய உயரம் வந்து 133 அடி. ஓகேங்களா. மொத்த அதிகாரம் வந்து இருக்கு இல்லையா அது. அறத்துப்பால் 38 அடியில வள்ளுவர் சிலை பீடம். இது உயரம் வள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா அது வந்து 95, மொத்தம் 133 அடி. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உலக தமிழ்ச்சங்கம். இது வந்து எப்போ அறிவிச்சிருக்காங்க? 1981. இது வந்து உலக தமிழ்ச்சங்கம் இருக்கிற இடம் வந்து மதுரையில தல்லாக்குளத்துல வந்து இருக்கு. இது திறந்து வைக்கப்பட்ட நாள் வந்து 2016. ஓகேங்களா. அடுத்து சாலை விதிகள் பார்க்கலாம். சாலையின் இடப்புறமாகவே வாகனங்களை செலுத்த வேண்டும். அப்ப எந்த புறம் நாம போனோம்? லெஃப்ட் சைட்ல வந்து போகணும். ஓகேங்களா. இருவழிச்சாலை சரிசமமாக என்பதை குறிப்பது சாலையின் மையத்தில் விட்டு விட்டு போடப்பட்டுள்ள வெள்ளைக்கோடு. அதாவது 2 வழிச்சாலையும் சரிசமமா இருக்கு அப்படின்றது நடுவில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க கேப்பா. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது வந்து ரெண்டுமே ஒரே அளவா தான் இருக்கு அப்படின்றது. விட்டு விட்டு கோடு போடப்பட்டுள்ள இடங்களில் வாகனங்களை முந்த அனுமதி உண்டு. தொடர்ச்சியாக வெள்ளை அல்லது மஞ்சள் கோடு வரையப்பட்டிருக்கும் இடங்களில் வலது பக்க சாலையில் முந்தக்கூடாது. ஓகேங்களா. தொடர்ச்சியாக வெள்ளை அல்லது மஞ்சள் கோடு வரையப்பட்டிருக்கும் இடங்கள்ல வலது பக்க சாலையில முந்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருக்கும் இடத்துல எக்காரணம் கொண்டு முந்துவதற்கு வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது. இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருக்கும் இடத்தில் எக்காரணம் கொண்டு முந்துவதற்கு வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது. ஒரு வழி பாதை என குறிப்பிட்ட சாலையில் அனுமதிக்கப்பட்ட திசையில் மட்டுமே வாகனத்தை வந்து செலுத்தலாம். அடுத்து தடக்கோடுகள் இடப்பட்டுள்ள சாலைகளின் தடத்தினுடைய வாகனங்களை செலுத்த வேண்டும். இது எல்லாமே வந்து நம்ம ரோடு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சாமன் டிஎன்பிஎஸ்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.